ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஈஸியான ரசம் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்துட்டு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி வீடியோ போட சொன்னாங்க. கொஞ்ச நாள் வந்து ஒர்க் இருந்தாலும் போட முடியலை. இன்றைக்கி வந்து அப்லோட் பண்ணுறோம். இதுக்கு வந்துட்டு ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. இது நல்லா பொரிஞ்ச பிறகு இது கூட வந்துட்டு நம்ம வந்து ஒரு 4 பல் பூண்டு வந்து இடித்து வச்சுருக்கோம். அதுவும் ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப கருகு விடுற அளவுக்கு வச்சிடாதீங்க. அடுப்பு வந்து ஓரளவுக்கு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது கூட வந்து நம்ம வந்து ஒரு தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு தக்காளி வந்து நம்ம அடித்து வச்சுருக்கோம், பெரிய தக்காளியாக. ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு இது கூட ஆட் பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் தக்காளி ஊற்றின பிறகு எப்போவுமே வந்துட்டு நீங்கள் வந்து உப்பு போட்டிங்கன்னா வந்து தக்காளி வந்து சீக்கிரம் வந்து வெந்துடும். அதே மாதிரி வந்து டக்குன்னு வந்து கரைப்பட்டுரும். நல்லா அந்த தோல்லாம் நல்லா வந்து வெந்து மசிஞ்சிரும். அதனால் வந்து தக்காளி போட்ட பிறகு எப்போ உப்பு போட்டு பழகிக்கோங்க. தக்காளி எல்லாமே நல்லா வந்து நல்லா வெந்து வதங்கின பிறகு நம்ம வந்து கரைச்சி வச்சிருக்க புளியை வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த புளி வந்து நல்லா கொதிச்சா மட்டும்தான் வந்து பச்சை வாசனை எல்லாம் போகும். அதனால் வந்து புளியை வந்து ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சுருங்க. நல்லா புளி நல்லா கொதி வந்த பிறகு இது கூட வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மிளகுத்தூள் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து மிளகுத்தூளும் சீரகப்பொடியும் வந்து பவுடராக பண்ணி வச்சுருக்கனால வந்து பவுடராகவே யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் வந்து மிளகு பொடியும் 1 ஸ்பூன் வந்து சீரகப்பொடியும் போட்டு நல்லா வந்து இது கூட வந்து ஒரு தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள், அப்புறம் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய்த்தூள் எல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ரசப்பொடி வந்து நான் வந்து கடையில் வாங்கின ரசப்பொடி தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் இதில் கொஞ்சம் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் வந்து ரசப்பொடிக்கு பதிலாக சாம்பார் பொடி கூட 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வந்து நல்லா வந்து கிளறி விட்டிங்கன்னா நல்லா கெட்டியாக கிடைக்கும். நல்லா அந்தளவுக்கு கெட்டி வந்த பிறகு தண்ணி தேவையான அளவு புளிப்பு உப்பு எல்லாத்தையும் பார்த்துட்டு தண்ணி தேவையான அளவு போட்டுக்கோங்க. தண்ணி தேவையான அளவு போட்ட பிறகு ரசம் வந்து எப்போவுமே வந்து கொதிக்க விடக்கூடாது. நுர கட்டின போது வந்து ஆஃப் பண்ணிடணும். மல்லித்தலை மேலே தூவி நுர கட்டின பிறகு ஆஃப் பண்ணால் முடிஞ்சு. ஈஸியான ரெசிபி. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல்லை வந்து ஆளுங்கிற வகையில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.